என்னுடைய பெயர் யோகலக்ஷ்மி. என்னுடைய நேட்டிவ் எடையகோட்டை. நான் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை ராயபுரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். 2022 ப்ரொமோஷனில் இங்கேருந்து அங்கே போனேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபருக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சந்தியாப்பா சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தேன். மார்ச் 28 அன்னைக்கு, பெரிய வியாழன் அன்னைக்கு மெசேஜ் வந்தது. கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு வேக்கன்னு சொல்லி காமிச்சாங்க. ஆனால் அதில் வந்து சென்னையில் அனுப்பலை. என்னைய 100% ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதனால் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டாங்க. திரும்பவும் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, கோயம்புத்தூர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தான் வேக்கன்னு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். சந்தியாகிட்ட கோயம்புத்தூர் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு கோயம்புத்தூர் இல்லாமல் பக்கத்துலேயே கரூர் வந்து சந்தியாப்பர் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு கொடுத்தாரு, கரூர் டிவிஷன். அதுக்காக சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. 2வது சாட்சி வந்து என்னோட ஒர்க் பண்ணாங்க அந்த அக்கா, போஸ்ட்மேனு லதான்னு சொல்லிட்டு பேர். அவங்க வந்து ப்ரொமோஷனில் பிஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அவங்களுக்கும் இப்போ கிடச்சிருச்சு. சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்காக சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. 3வது சாட்சி, அங்கே சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஃபாதர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேர் அருள்குமார் செபஸ்தியான். அவருக்கு கொஞ்சம் கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். நானும் வந்து நம்முடைய சந்தியாப்பர் புதுமை அப்புறம் தீர்த்தம்லாம் கொடுத்து விட்டேன். அடுத்த நாள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாருங்க, காவேரி ஹாஸ்பிட்டலில். அவருக்கு வந்து இது ஸ்டண்ட் எதுவுமே வைக்காமல் நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன் நடந்தது. அவருக்கு குணமளித்த சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.